ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எவ்வளவோ பைசா செலவு பண்ணி மெட்ரிக்கு, சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம பிள்ளைகளை ஸ்கூல் சேர்த்துட்ருக்கோம். அங்கே எல்லாமே நம்ம பைசா கொடுக்கணும். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன அங்கே கொடுக்குறது எல்லாமே நம்ம பைசா கட்டணும். அதே அதே அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதே பொருள் இங்கே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்கூல் யூனிஃபார்ம், கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 3 சாக்ஸுங்க. சிபி ஸ்கூலில் என் பொண்ணு படிக்கிறேன், அங்கே கூட பைசா கொடுக்கறதுக்கு 2 சாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இங்கே 3 சாக்ஸ் கொடுக்குறாங்க. அழகான ஷூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நோட்டு பாருங்கள், நம்மளாம் பார்த்தீங்கன்னா நோட்டு பொதுவாக சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மெட்ரிக்காக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், எந்த ஸ்கூல்லனாலும் நோட்டு வெளியில் வாங்கணும். இல்லை அப்படின்னா ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. ஸ்கூலில் அதுலேயும் கமிஷன் அடித்து ரொம்ப அதிக காசுக்கு விற்பாங்க. இங்கே நோட்டு ஃப்ரீ. அப்புறம் பார்த்திங்கன்னா புக்கு, அந்த பசங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்களோ அத்தனை புக்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்கூல் பேக், நல்லா குவாலிட்டியான ஸ்கூல் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. இவ்வளோவுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ குழந்தைகளை நம்ம வேறு ஸ்கூலில் பணம் கட்டி ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜியில் படிக்கிற பையனுக்கு, ஒரு இங்கிலீஷ் மீடியம் சாதாரண ஒரு மெட்ரிக்கில் படிக்கிற பையனுக்கே பார்த்திங்கன்னா 30,000 35,000 முடிய வாங்குறாங்க எல்கேஜி யூகேஜிக்கு. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகும் சிபிஎஸ்சி, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லிட்டு. இவ்வளோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோவுமே ஃப்ரீயாக கொடுக்குற நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களே அவங்களே பார்த்திங்கன்னா பிள்ளைகளை சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் இப்படி தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவ்வளோ புக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பாருங்கள். இது மட்டும் இல்லை, வேறு சலுகைகள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு கொடுக்குறாங்க. இது வீக்லி 3 டேஸ் முட்டை போடுறாங்க. இதை மாதிரி ஃபுல் டே முட்டை, தினம் ஒரு முட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை வெறும் படிப்புன்னு மட்டும் ஒவ்வொரு மாதமும் பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு மாதம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இன்கமும் கொடுக்குறாங்க. இவ்வளவும் கொடுத்து நம்ம பசங்களை அங்கே படிக்க வைக்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பேரண்ட்ஸ். படிப்புங்கிறது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? பிள்ளைகளை நம்ம ஹை லெவல் ஸ்கூலில் படிக்க வச்சா தான் படிக்கலாம். படிக்கிற குழந்தை எங்கே இருந்தாலும் படிக்கும். நான் இவ்வளோ சொல்கிறேன், என்னோடய பசங்களே அங்கே தான் படிக்கிறாங்க. இது எங்களோட வீட்டுக்காரோட கட்டாயத்தினால. நீங்களாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம அழகாக கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வச்சு எவ்வளவோ ஸ்கூலில் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போனவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.